என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம எக் சிக்கன் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்கை உள்ள வச்சு சிக்கனை மேலே கோட் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 250 கிராம் கொத்தின கோழிக்கறி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. நம்ம கொத்தின கறியை அப்படியே ஷேப் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி 3 முட்டையை அவிச்சு எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கலவையை முட்டைக்கு மேலே கோட் பண்ண போகிறோம். ஒரு பால் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கையில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை இதுக்கு நடுவில் வச்சிடலாம். ரெண்டு கையும் வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக முட்டைக்கு மேலே ஒரு லேயர் இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பேன் வச்சு அது சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் 3 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். கூட ஒரு பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இப்போ கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஃப்தாவை உள்ளே வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு சைடு வந்ததும் அடுத்த சைடு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு
லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிக்கனோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 3 தடவை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லியில் தூவிடலாம். கோஃப்தா கறி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.